நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை அவர் பார்க்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்த்து அதை கேட்கிறார். நாம் எல்லாரும் சுகமாகவும் பலத்தோடும் இருப்பதை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எப்படி சங்காரமாகிறார்களாமா? அறிவுனா அந்த ஞானம். அப்போ நமக்கு வருகிற நிறைய சங்காரங்கள் எதனால வருது அப்படின்னா, நம்முடைய ஞான குறைவினால், நம்முடைய அறிவின்மையினால தான் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுவோம். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நபரை சந்திக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு 3 crores 3 கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எத்தனை கோடி ரூபாய்? 3 கோடி ரூபாய் கடன். அப்பா என்ன சார் 3 கோடி ரூபாய் கடனை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக அப்படி சொல்கிறீங்களே? அது ஒன்றும் இல்லை. அது என்ன 3 கோடி கடன், சரி கடவுள் மட்டும் கை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன், அதில் ஒரு லாபம் வந்துச்சு, கடவுள் கை கொடுத்தாருன்னா அவ்வளோதான், 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுவோம் பாஸ்டர். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 3000 ரூபாய் கடனான, 3000 5 அந்த மாதிரி கடனான நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். அப்படியே கண்ணில் மாலையா தண்ணி ஊற்றி 3000 ரூபாய் கடன், 30,000 ரூபாய் கடன். அவங்களுக்கு அது சின்னது, இவங்களுக்கு அது பெருசு அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த 3000 ரூபாய் கடன் உள்ளவர்கள் அந்த கடனை அப்ரோச் பண்ணுறதுக்கும் 3 கோடி கடன் இருக்கிறவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இந்த 3000 ரூபாய் கடனை வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு 30,000 ரூபாய் கடனை வச்சுட்டு நைட்டு தூக்கம் வராது, அவன் என்ன திட்டிடுவானோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நிறைய குழப்பத்தோட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கடன் வந்துருச்சு அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. 3 கோடி கடனை வச்சுட்டு அதென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நிம்மதியாக தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா, ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்கள் சுகமாய் வாழணும்னா அதற்கு ஏற்ற அறிவு நமக்கு இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் அடையும். அப்போ நம்ம ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் இருந்த வாழ்க்கையை இப்போ இருந்ததையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவ்வளோ. நான் யோசிக்கிறேன், இந்த சர்ச்சு நம்ம ஆரம்பிச்சது டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர் லாஸ்ட்ல வேலை ஆரம்பிச்சு, நவம்பர் முடிஞ்சிருச்சு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு, ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, இப்போ மார்ச் முடிஞ்சிருச்சு, இப்போ ஏப்ரல் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறைஞ்சது ஒரு 60 நாள், அவ்வளோதான், 60 days தான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டியது கூட இல்லை. 60 நாளில் முடிச்சலான்னு வைங்க. இப்போ முடியல. ஒரு ப்ரேயர் வருது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதிரி செட்டப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே பயங்கரமான டென்ஷனாக இருக்கும். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வருது, இப்படி கிடக்குது, இந்த மாதிரி இருக்குது, ரெடி பண்ணலையே, அப்படி அந்த பதட்டம், அந்த பயம் இதெல்லாம் இருந்து, ஆனால் முடியாது. ஆனால் அதை ஒரு கஷ்டத்தோட முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஓகே கொஞ்சம் லேட் ஆகுது, நடக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நடத்துவார். காசு இருக்கிறது போல் செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போவோம், முடிகிற வரைக்கும் முடியட்டும், கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு. இப்போ என்ன, நம்ம ஜனங்கள் வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சூழ்நிலையே தெரியும், அறிஞ்சிருக்கிறோம். அப்போது அன்னைக்கு இருந்த பக்குவத்திற்கும் இன்னைக்கு இருந்த பக்குவத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது நான் இன்னைக்கு என்ன வருத்தப்படுறேன் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம என்ன இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனை இருந்து, ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதற்கு அறிவில்லை, ஏற்றதான அறிவில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் ஏற்ற அறிவு வந்ததற்கு பிறகு அது நமக்கு மன வருத்தமாக தெரியல. எப்படி தெரியும்னா, ஒரு கஷ்டம் இல்லாமல் நமக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டரு இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன்ஸ் இருக்கும். ஒரு புதுமையை நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி இருந்தால், டெய்லி இருக்கிறது மாதிரியே இருந்தால் நல்லா இருக்காது, அந்த பண்டிகை நாட்களிலாவது ஒரு புது அட்மாஸ்பியராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆட்களும் இல்லை, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாரும் இல்லை, தனியாக இருக்கிறோம், டெக்கரேஷன் பண்ணியே ஆகணும், அப்படியே மண்டையை பிச்சுக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்டிகை நாட்கள் வரும்போது ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு உண்மையிலே திண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணணும், மாற்றணும், இந்த ஸ்டேஜ் இப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அது இப்படி இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்.
ஆனா இன்னைக்கு என்ன அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டா வார்த்தையை கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்த்து ஜனங்க ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாக்கி அழகா ஆராதிச்சுட்டாங்கன்னா அது போதும். கிறிஸ்துமஸுக்கு ஸ்டார் வீட்டிலே கட்டிடுவாங்க, நிறைய பேர் வீட்டிலே கூடல் வச்சுக்குவாங்க, நிறைய பேர் வீட்டிலே பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால அவங்களுக்கு இங்க திரும்பி பிரியாணி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லைன்னா அங்க டெக்கரேஷன் பயங்கரமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு டெக்கரேஷனை பார்த்துருக்காங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனம் தான் அவங்களுக்கு, ஆராதனை தான் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்க என்ன முக்கியம்? ஆராதனை தான் இப்போ முக்கியம், செய்தி தான் இப்போ முக்கியம், அதை கான்சன்ட்ரேட் பண்ணு, அதை கிளியர் பண்ணிரு, அதுல எதுவும் மிஸ்டேக் இல்லாம பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன மெச்சூர்டு அப்படியே உண்டாகுது. அப்போ அந்த அறிவு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 70% டென்ஷன் நமக்கு என்னன்னதா அப்படியே குறைஞ்சிருது. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு காலத்துல பாருங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், 10 வருடம் தாண்டி நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கிற காரியத்துக்கு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஏன்டா கவலைப்பட்டோம்னு நினைப்பீங்க. எதுக்கு இப்படி போட்டு கவலைப்பட்டோம், எதுக்கு இப்படி போட்டு நம்ம யோசிச்சோம், தேவையே இல்லாத இவ்வளவு போய் நம்ம போட்டு யோசிச்சிருக்கிறோம் அப்படின்னு 10 வருஷம் தாண்டி நீங்க யோசிக்கிறது மாதிரி இருந்துரும், நீங்க யோசிக்கிற மாதிரி இருந்து. அப்ப இன்னைக்கு அது ரொம்ப பெருசா இன்னைக்கு ஒரு பெரிய சூழ்நிலையா உங்களுக்கு தெரியுது. ஆனா 10 ஆண்டுகள் தாண்டி இது காரணமே இல்லை, இது தேவையே இல்லை, இதுக்கு நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இது எதனால வருதுன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். அப்போ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு அரசியல்வாதி ஒருத்தருக்கும் ஒரு கடை ஓனருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு நாள் வந்துருச்சு. அப்போ அந்த அரசியல்வாதி அவர்கிட்ட சவால் விடுறாரு, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியாமலே நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற, நான் பாரு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. உடனே இந்த ஓனருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சா, நீ என்ன வேணாலும் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்ட்டு அவருக்கு இந்த டிச்சு கான்டாக்ட் வேலை இருக்குது கொஞ்சம் தெரியும். உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜேசிபி கொண்டு அவருடைய கடையினுடைய வாசலுக்கு முன்னாடி இந்த டிச்சு கிளீன் பண்றோன்ற பேர் வழியில ஃபுல்லா எல்லாத்தையுமே வலிச்சு நோண்டி மேலே போட்டார். சரி, நீ என்ன எப்படி கடை நடத்துறேன்னு பார்த்துடுறேன், நான் எப்படி அப்படின்னு பார்த்துடுறேன் அப்படின்னு. இவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே அவர் பாட்டுக்கு நோண்டினாங்க. வர்றவங்க நிறைய பேர் பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் உட்காந்து யோசிக்கிறாரு, நமக்கா இருந்தால் என்ன பண்ணும், அப்படியே உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வெறி ஏறும், அவ்வளோதான். உடனே போய் சண்டைக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லைன்னா என்னென்னமோ நடந்துடும் நமக்கு, நம்ம சாப்பாடு கூட நம்ம நிம்மதியாக சாப்பிட மாட்டோம். அவர் ஒன்றும் பெருசாக யோசிக்கல, நேர போனார். போயிட்டு இரும்பு படிக்கட்டு பண்ணுறாங்க பாருங்களேன், அவங்கள போய் பார்த்து, பிரதர் இந்த மாதிரி என் கடைக்கு முன்னாடி ஒரு குழி எடுத்து போட்டிருக்கிறாங்க, ஜனங்களுக்கு உள்ளேயும் வெளியும் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு சின்ன பாத்வே மாதிரி ஒன்று டெம்பரரியாக பண்ணணும் அப்படின்னோன்னா, அவன் சொன்னால் சார் நான் சாயந்தரத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவ்வளோதான், ஒரு 5000 ரூபா அவன் கையில் கொடுத்து பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னால், சாயந்தரம் அந்த பாத்வே இறங்கிருச்சு. அவ்வளோதான், தூக்கி போட்டார். தூக்கி போட்டு அதே க்ரௌடு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்ள வந்துட்டு காரு பைக்கு மட்டும் அவரால் நிறுத்த முடியல. இவர் சண்டைக்கும் போகல, ஏன்னு கேட்க போகல. அது குறிப்பிட்ட நாள், அது பல மாதங்கள் அந்த மனுஷன் அப்படி போட்டிருந்தான். அதை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. எனக்கு தேவை பிஸ்னஸ் நடக்கும், அவ்வளோதான். இவங்க கூட சண்டையே போட்டுட்டு இருந்தா நம்ம எதுதான் பாதிக்கப்படும். நம்மளா இருந்தா அவ்வளோதான், 3 மாசத்துக்குள்ள அந்த பிஸ்னஸை இழுத்து முடிட்டு வந்திருப்போம். ஏன் அப்படின்னா, நமக்கு அதை பார்க்க என்ன ஆகும், கேட்கல, அதுக்கு போய் முன்னாடி நிக்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை 2 சாபம் போடாம இல்லைன்னா சண்டைக்கு போகாம நம்மளால அதை ரன் பண்ணவே முடியாது. இது என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துல சேரும் அப்படின்னா, அறிவியின்மையில சேரும். அப்போ நம்ம சங்காரம் ஆகிறது, நம்ம பாடுபடுறது, நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் வருவது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நம்ம ரிலாக்ஸா இல்லாம இருக்கிறது, இதுக்கு எல்லாத்திற்கும் காரணம் நம்முடைய பிரச்சனை அல்ல, நம்முடைய அறிவின்மை அப்படின்றத என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அப்பவே நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, அழகா டிசைன் பண்ண ஆரம்பிச்சது. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அறிவு நமக்கு தேவை.
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அறிவு நமக்கு தேவை. கர்த்தரிடத்துல அதைத்தான் ஆண்டவரிடத்துல கேட்கணும். இப்போ ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், ஒரு பிரச்சனை வருது, மேனேஜர் நம்மளை திட்டுறாரு. திட்டுன உடனே சிலருக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு என்ன திட்டி அவமானப்படுத்திட்டீங்க, நான் நாளைக்கு எப்படி உங்கள்கிட்ட வேலைக்கு பார்ப்பேன், நான் வரல அப்படின்னு போய் ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியே போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம், சரி யாரும் வாங்காத திட்டா நான் வாங்கிட்டேன், பெரிய பிரச்சனை இல்லை, சரி திட்டு வாங்குறதா நம்ம கை வந்த கலையாயிடுச்சே, பரவாயில்லப்பா திட்டிட்டீங்களா சார், நாளைக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டு அகைன் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த சத்தத்தை கேட்குறேன், நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ நீங்கள் 2வது லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரில. நிறைய பேர் எந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ பாஸ்டர், நான் ரொம்ப டென்ஷனான ஆள் பாஸ்டர், நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், சத்தம் போட்டாங்களா திட்டி விட்டு நான் வந்துட்டே இருப்பேன், என்ன இன்னொருத்தருக்கு முன்னாடி என்ன பாஸ் அவமானப்படுத்துறது நம்மளை, ஐயோ நமக்கெல்லாம் அதெல்லாம் மண்டே வடிச்சு போயிடும் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள. அப்போது என்ன இல்லை, இது வரைக்கும் நமக்கு என்ன வரல அப்படின்னா, அந்த அறிவு நமக்கு என்ன பண்ணலைன்னா வளரவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கு என்ன கொடுங்கன்னா ஒரு ஞானத்தை. நான் சங்காரமாயிடக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது. எதனால அப்படின்னா, என்னுடைய அறிவின்மையினால நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா கஷ்டப்படும். உலகத்தில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் நம்ம நினைப்பீங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷன் பாருங்க, அவன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, அவன் ஆண்டவரை தேடுறதில்ல, அவன் துன்மார்க்கமாக இருக்கான். ஆனால் அவெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே, ஏன் ஆண்டவரேன்னு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது நீங்கள் கேள்வி கேட்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், தப்பு ஆண்டவர் மேலே அல்ல, தப்பு யார் மேலேன்னா நம்ம மேலே. உலகத்தில் இருக்கிற மனுஷன் சில பிரச்சனைகளை அவன் ஒரு பெரிய பொருட்டாகவே கொண்டு வரதில்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப பெருசா கொண்டு வந்துடும், ரொம்ப பெருசா கொண்டு வந்துடும். அதனால எனக்கு ஒரு அறிவை தாரும் ஆண்டவரே, நான் சங்காரமாகாமல் இருப்பதற்கு எனக்கு அறிவை தாரும். கையசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் இன்னொரு உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதற்காக. ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு 3 பிள்ளைகள். அப்போது ஒரு பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு பிள்ளைகிட்ட அம்மா சொல்கிறாங்க, நீ எங்களை படிக்கும் போதே நீ மதிக்கலை, நீ கல்யாணம் பண்ணபோது சுத்தமாக நீ எங்களை மதிக்கலை, நான் உனக்கெல்லாம் இந்த சொத்தை கொடுக்கறதுக்கு நீ எந்த தகுதியும் இல்லாதவன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்போது 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைங்க உனக்கு நல்லவங்க, ஒரு பிள்ளை கெட்டவன். நீ எனக்கு இந்த சொத்தை சும்மா கொடுக்குறேன்னு சொல்றியா? சும்மா கொடுக்குற சொத்து எனக்கு கேட்கல. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க போல தெரியுதே. ஆமா, உடனே இந்த பையனுக்கு பயங்கரமான ரோஷம் சும்மா கொடுக்குற சொத்து எனக்கு எதுக்கு, வேண்டாம், என் மேல உனக்கு திருப்தி இல்லைல்ல, நான் உனக்கு பிள்ளை இல்லைல்ல, நீ வேணா கொடுத்துக்கோ அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்றா, ஐயோப்பா தப்பால நினைச்சுக்காத, நான் சும்மா சொன்னேன் நான், ஆனா அதுக்காக உன் மேல விருப்பம்லாம் இல்லை, நீ என் பிள்ளை தான் அப்படின்னா, நீ சொல்லிட்டல, நீ முடிஞ்சு வேணான்ட்டல்ல, வேணாம் தூக்கி போட்டுரு, வேணாம் எனக்கு வேண்டாம், நீ கொடுத்தா கூட நான் இனி வாங்க மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த சொத்தை பிரிக்கும் போது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, போக மாட்டேன்ட்டான், எனக்கு வேண்டவே வேணாம், நீ உன் 2 பிள்ளைகளுக்கே கொடுத்துக்கோ, நான் என்ன வேணாலும் சம்பாரிச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இவனோட போட்டி போட்டு அவங்க அம்மா அப்பாவால் ஜெயிக்க முடியாதனால அவங்க வேற வழியே இல்லாம அந்த பிள்ளைங்க 2 பேரும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ இந்த 3வது பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறான். ஆனா அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ அவருடைய மனசும் எரியுது. அதான் உள்ளுக்குள்ள அப்படியே எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு நாளுக்கு நாள் மென்டலியும் அவர் டவுன் ஆயிட்டே இருக்கிறாரு. அப்போ நான் சொல்றேன், இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவா காரணம்? கேட்கல. சொல்ற எல்லா வார்த்தைகளையும் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்தா இந்த உலகத்துல வாழவே எப்படி பண்ண முடியும்? சரி, ஒரு இதில் அம்மா சொல்லிட்டாங்க, சரி முடிஞ்சிருச்சு விட்டுரு, இனி ஏதாவது உனக்கு பார்க்கணும்னா நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேம்மா, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு நிமிஷம் பேசிட்டு இருந்தா, பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை, அவர் ஒரு சொந்த வீட்டில் குடியிருந்திருப்பாரு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருப்பாரு, இவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும். ஆனா இந்த தேவையில்லாத ஒரு வீம்பு இருக்கு பாருங்களேன், அந்த வீம்பு அந்த மனுஷனை கஷ்டப்படுற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணுல கவனமா இருங்க, நம்ம அறிவில்லாம என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல, அறிவில்லாம சங்காரம் ஆயிடக்கூடாது, அறிவில்லாம சங்காரம் ஆயிடக்கூடாது.
நம்ம நிறைய பேர் அறிவில்லாம தான் இன்னைக்கு சங்காரமாயிட்டு இருக்கிறோம். அறிவில்லாததுனால தான் மனக்குழப்பங்கள், சமாதான குறைவுகள். இல்லை, நீங்க நிறுத்து பாருங்க. நீங்க கரெக்டா உட்கார்ந்து யோசிச்சிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கரெக்டா யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. ஓகே, ரைட்டு. இந்த அறிவை தான் நம்ம வளர்த்துக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற சிலருடைய பிரச்சனைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படியா பார்ப்பார் அப்படின்னு சொன்னா, டேய் ஏன்டா இப்படி புலம்பி தின்ற. ஆண்டவருடைய பொசிஷன்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாரு, நீ கொஞ்ச நேரம் புலம்பாதைய, நீ ஏன் புலம்புற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன குறைவு, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, என்ன ப்ராப்ளம் பாரு, இங்க வந்து பாரு, அவனை பாரு, இந்த மனுஷனை பாரு, இந்த மனுஷியை பாரு, அந்த மனுஷியை பாரு, இவ்வளவு போராட்டம். அந்த மனுஷியை காலைல எந்திரிச்சு அப்படி போறாங்க, இந்த மனுஷன் இப்படி எந்திரிச்சு போறாங்க, நீ என்னடானா இப்ப காலையில உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறியே, இது நல்லதா இருக்கான்னு நம்மை பார்த்து நிறைய பேரை பார்த்து திட்டுற அளவுக்கு தான் நம்ம நிறைய பேர் ஆண்டவர் நம்மளை பார்த்து திட்டுற அளவுக்கு தான் இருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, என்னுடைய பிரச்சனையை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு என்ன தாரும் என்றால் முழுமையான ஒரு அறிவை எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இது ஆண்டவரே, என் ஜனங்கள் உங்களுடைய கைகளில் வைக்க வேண்டியதும் அப்படிதான். ஒரு வார்த்தை வசனத்தை வைக்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஸோ நமக்கு வருகிற 80% சங்காரங்கள் எதனால வருதுன்னா பிரச்சனையினால வரல, நம்ம அதை சரியா கையாளாததுனால தான் அது நமக்கு வருது. அது நம்மளை பாதிக்கிறது அந்த சூழ்நிலையினால நம்மளை பாதிக்கல, நம்ம அதை சரியா கையாளாததுனால தான் அது நம்மை ரொம்ப பாதிக்குது. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? சிலர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் எங்க சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா தெரியும் பாஸ்டர், எங்க சூழ்நிலையை நீங்க கடந்தா தெரியும். அது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை விட பெரிய சூழ்நிலையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். பெரிய அதான் நான் யோசிப்பேன், கலெக்டருக்கு வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு 3 சைன் போடணும் அப்படின்வாங்க. நம்ம 3 நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல 3 பிரச்சனையை தான் பார்க்கணும். அவர் 3 நிமிஷத்துல 3 சைன் போடுறாரு, நம்ம 3 நிமிஷத்துல 3 பிரச்சனையை பார்க்குறோம் அப்படின்லாம் யோசிப்பேன் நான். இப்போ ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படி, ஒரு குடும்பத்தை தலையிலே சுமக்கிறவர்களுக்கு இவ்வளவு வருத்தங்கள் இருக்குமானால் 1000 குடும்பங்களுக்கு உத்தரவாதம் பண்றவங்களுக்கு அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எது நடந்தாலும் கேள்வி யார் தான்? உங்கள்கிட்ட வந்து கேட்க போறது இல்லை, யார்கிட்ட வந்து கேட்க போறாங்க? வெளியில ஒரு ஃபிளெக்ஸே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, பிரதர் ஏன் உங்க சர்ச்சில் ஃபிளெக்ஸ் வச்சிருக்கா கேட்க போறாங்க. பாஸ்டர்ட்ட வந்து ஏன் வச்சீங்கன்னு தான் கேட்க போறாங்க. புரியுதுல்ல? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இதுக்கு முன்பாக நான் சூழ்நிலையில அறிவில்லாம இருந்தேன், ஆனா இனி என்னுடைய வாழ்க்கையில அறிவில்லாம நான் ஒண்ணுக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கஷ்டப்படவே கூடாது. விசுவாசிக்கிறலையா இல்லையா? ஆமென். தஞ்சாவூர்ல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து, அவர் வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்தார். எங்க ஊர்ல இருந்து போயிட்டு அவர் தஞ்சாவூர்ல இருந்தார். அவருக்கு திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அப்போ அவர் வந்து என்னன்னா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப கிராண்டா. அப்போ வந்து என்கிட்டே வந்து சொன்னாரு, நான் வந்து எங்க ஊர்லயே அத்தனை பேரும் அப்படியே வியக்கிற அளவுக்கு என் கல்யாணத்தை நான் பண்ணி காமிப்பேன் அப்படின்னா. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வியக்கிற அளவுக்கு பண்ணணும்னு நினைக்காதீங்க, கர்த்தர் அதை மேன்மைப்படுத்தணும்னு நினைங்க, அது நல்லது அப்படின்னு. ஆனா பத்திரிகை மட்டும், ஒரு பத்திரிகை அன்னைக்கு 15 ரூபா ரொம்ப பெருசு, ஒரு பத்திரிகை 15 ரூபாய்க்கு அடிச்சாரு. அப்படி புக்கு மாதிரி, அவ்வளோ பெரிய புக்கு மாதிரி இருக்கும் அந்த பத்திரிகை. அப்போ வந்து எங்க ஊர்ல வந்து கல்யாணங்கள் எல்லாம் ரொம்ப கிராண்டாலாம் நடக்காது, ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டு போட்டு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் கிராண்ட் பண்ணார். கிட்டத்தட்ட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர்ல இருக்குது, அங்கிருந்து மெயின் ரோட்டுக்கு வரணும்னா குறைஞ்சது 1/2 கிலோமீட்டருக்கு சீரியல் லைட்டு போட்டார். 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு மாலை மாதிரி சீரியல் லைட்டு அப்படி எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி, டியூப் லைட்டு, ஸ்பீக்கர் செட்டு. எங்க ஊர்ல வந்து ஸ்பீக்கர் செட்டு லாங்கா வச்சுக்கலாம், 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்பீக்கர் செட்டு. அதுக்கப்புறம் அவர் தஞ்சாவூர்ல இருக்கிறதுனால இந்த தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை இருக்கும் பாருங்களேன், அது தட்டி விட்டீங்கன்னா ஆடிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 15 பேர் அங்கேயே ரெடி பண்ணி அவங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணி, அது பாத்தீங்கன்னா அந்த வழி முழுக்க தலையாட்டிட்டு வாங்க வாங்க அப்படின்னு. உண்மையிலே பயங்கர கிராண்டு தான். கிராண்டா இந்த மாதிரி மேடை எல்லாம் போட்டு பயங்கரமா கோலமா நடக்குது.
நானும் கல்யாணத்துக்கு போகிறேன். கல்யாணம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லவா, அதனால் கல்யாணம் முடியுது. முடிய அவன் மூஞ்சியே மாறுது, இந்த மாப்பிள்ளையினுடைய மூஞ்சியே மாறுது. நாங்கள் பக்கத்தில் போய், ஏன்டா கல்யாண நாள் அன்னைக்குமா மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற, என்ன பிரச்சனை கேட்டால் தான் சொல்கிறான். பின்னாடி கல்யாணம் முடியவே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரர் வந்து பின்னாடி நின்றுருக்கிறாரு. எப்பா காசு வேணும் அப்படின்னு. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பொறுங்க, மொய்யை எண்ணி பார்த்துட்டு செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு. டியூப்லைட்காரர் பின்னாடி நிற்கிறாரு, சீரியல்காரர் பின்னாடி நிற்கிறாரு, தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மை. அவங்க அவ்வளோதான், கல்யாணம் 2 மணி நேரத்தில் முடிச்சு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்து ஜில்லு நின்ட்டாங்க சாப்பிட்டுட்டு, காசை கூடியா கிளம்பணும் அப்படின்னு. எல்லாரும் வந்து நின்று மொய்யை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு கவர்லையும் 10 ரூபா 20 ரூபா இருக்கு. ஏன் அப்படின்னா, எங்கள் ஊருக்காரங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இவன் ஏதோ பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் போல தெரியுது, இவன் வெயிட்டான கை, அதனால இவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி 500 ரூபா வச்சவனும் வெளியே எடுத்து 10 ரூபா வச்சுக்கிறான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நிறைய பேர் மொய்யே கொடுக்கல, அவன் மொய் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதெல்லாம் பண்ணா, கடைசியில் கடன்காரனாகி பல ஆண்டுகள் வந்து அவனால் எழும்பவே முடியாமல் போயிடுச்சு அந்த கல்யாணம் பண்ணி. இது ஏன் அப்படின்னா, அந்த அறிவே இல்லாம சங்காரம் ஆகிறதுனுடைய பேர் தான் இது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அப்போ ஆண்டவரே எங்களுக்கு என்ன தாரும் என்று சொன்னால், அறிவை எங்களுக்கு போதியும், எங்களுக்கு அறிவை தாரும். ஆமென். இந்த ஞானம் எல்லாம் நமக்கு யார் தருவான்னா, கர்த்தரே நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில், ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, அதுவும் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்வதற்கு, எந்த பிரச்சனையும் என்னை அஃபெக்ட் பண்ணாம வாழ்றதற்கு தேவையான அந்த ஞானத்தை இந்த உபவாச ஜெபத்தில் எனக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை மேல உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ நன்றி அப்பா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை பாதிக்காமல் வாழ, நிம்மதியாய் வாழ ஒரு அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற நல்ல தேவன், காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே. இயேசுவே திரும்பி வாருமே. காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே. இயேசுவே திரும்பி வாருமே. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி சொல்லுவோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இப்ப கைய மேல உயர்த்தி, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே. இயேசுவே திரும்பி வாருமே. ஒரு விசை கூட கைய மேல உயர்த்தி, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி சொல்லுங்க எல்லாரும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இப்ப சத்தமா காலையிலே, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே. இயேசுவே திரும்பி வாருமே. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியாய் பிழைப்பதற்கு, சந்தோஷமாய் பிழைப்பதற்கு எங்களுக்கு என்ன தாரும் என்றால், அறிவை எங்களுக்கு தாரும். எதை கேட்கணும்? எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன தாரும் என்றால் அறிவை தாரும். அப்போ பிரச்சனைகள் நமக்கு வராது என்று வேதம் சொல்லல.
பிரச்சனைகளை நம்ம கடந்து போக மாட்டோம்னு வேதம் சொல்லல. அவ்வளவுதான், நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, ஆண்டவரை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான், இனி உனக்கு பிரச்சனையே இல்லை, இனி எதுவுமே உன்னை தொடாது அப்படின்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கு ஞானம் மட்டும் இருக்குமானால், அறிவு மட்டும் இருக்குமானால் அந்த பிரச்சனையை அழகாக நம்மால் கையாள முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருது. ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை கையாள்வதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் அறிவை கர்த்தர் எங்களுக்கு தாரும், அறிவை கர்த்தர் எங்களுக்கு தாரும். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த யோசேப்பனுடைய கேரக்டர். ஆனா இந்த கேரக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலைய பிரச்சனையை கையாளுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவன், அதுவும் எதிர்த்து நின்ற ஒரு குற்றத்திற்காக அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. செய்யாத தப்புக்காக எங்க போயிட்டாரு? சிறைச்சாலை அப்படின்றதே ஒரு இருட்டான இடம். அங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது, வெளியே இருக்க முடியாது. அது ரொம்ப கொடுமையான ஒரு இடம் இல்ல சிறைச்சாலை. ஆனா பைபிள் சொல்லுது, இவனுடைய நோக்கம், இவனுடைய எண்ணம், இவனுடைய வளர்ப்பு எல்லாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல. அவங்க அப்பாவும் அவனை நல்லதான் வளர்த்தினாரு, அவனும் நல்ல பிள்ளையா தான் இருந்தான், அவனை ஸ்பெஷலா கவனிச்சாங்க. இன்னும் அவனுடைய ஃபியூச்சரை குறித்து ஆண்டவர் பேசினது ரொம்ப பெரிய விஷயமா. ஆனா இந்த இடைப்பட்ட ஒரு 15 வருஷத்துல ஆண்டவர் அவனை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு பாருங்க, அந்த சிறைச்சாலைக்குள்ள. உண்மையிலேயே நம்மவா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளால அறிவா இருக்கவே முடியாது. நிறைய நம்ம கவலைப்பட்டிருப்போம், என்னடா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுருவோம். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல என்ன கிடைச்சிச்சாமா? அது எப்படி தயவு கிடைக்கும்? ஜெயில் கைதிகள் ஒரு 50 பேர் இருக்காங்க. இந்த ஜெயில் கைதிகளுக்கு ஒரு வார்டன் இருக்காருன்னு வைங்களேன். சோ இந்த வார்டனுடைய கண்ணுல அங்க இருக்கிற ஒரு கைதிக்கு தயவு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி கிடைக்கும்? அந்த கைதிக்கு எப்படி கிடைக்கும்னா, அந்த கைதி ரொம்ப நல்ல கைதியா, ரொம்ப ஒழுக்கம் உள்ளவனாய், ரொம்ப கோவப்படாதவனா, சாந்தம் உள்ளவனா, நல்ல உதவி செய்கிறவனா, கொடுக்கிற வேலையை ரொம்ப கிளியரா செய்யறவனா, எதிர்த்து பேசாதவனா, கொடுக்கிற சாப்பாட்டை அப்படியே வாங்கி சாப்பிட்றவனா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கைதியத்தான் அங்க இருக்கிற வார்டனுக்கு, இந்த 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 சிறைச்சாலையினுடைய தலைவனுக்கு பிடிச்சது மட்டுமல்ல, தன்னுடைய வேலையை யார் கையில கொடுத்திருந்தாராம். அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் எப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். நம்ம செய்யாத குற்றத்திற்காக நம்மளை தண்டிக்கும் போது நமக்கு முதல்ல எது வரும்னா கோபம் தான் நமக்கு வரும். அங்க இருக்கிற எல்லார் மேலேயும் எரிச்சல் வரும், அங்க இருக்கிற எல்லார் மேலேயும் நம்ம கோபப்படுவோம். அப்போ அந்த இடத்துல யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான் என்றால், அறிவாய் நடந்து கொண்டதுனால கடினமான அந்த இடமும் அவனுக்கு என்னவா மாறிச்சுன்னா ரொம்ப லகுவான இடமா மாறிடுச்சு. உங்களுக்கும் எனக்கும் அறிவு மட்டும் இருக்குமானால் கடினமான பிரச்சனை ஆனா கூட நமக்கு அது எப்படியா தெரியும் அப்படின்னா லகுவாய் தெரியும். ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவை தாரும், சம்பாதிப்பதற்கு ஒரு அறிவை தாரும். ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அறிவை தாரும், நான் சுகமாய் வாழ்வதற்கு ஒரு அறிவை தாரும். ஆண்டவர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு அறிவை தாருங்கப்பா. இந்த அறிவு கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த அறிவு நமக்கு வருமானால் நீங்களும் எந்திரிச்சு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. எப்படி சொல்லுவீங்க? அது ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன் போட்டு நான் இப்படி குழப்பிக்கிறேன், ஏன் போட்டு நான் இப்படி போய் இது பண்ணிக்கிறேன், அதை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுகிற அளவிற்கு வரும். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நடத்துறீங்க, 50 பேரை கூப்பிட்டுருக்கீங்க, 80 பேர் வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் 50 பேருக்கு தான் சாப்பாடு பண்ணிட்டீங்க. இப்போ சாப்பாடு முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன நினைப்பீங்க? நிறைய பேர் வாயில் அடிச்சுக்கலாம், ஐயோ பாஸ்டர் அப்படி அபசகுணமாக பேசாதீங்க, அவ்வளோதான். அந்த அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? கேட்கல, அவ்வளோதான். மூஞ்செல்லாம் வாடி போய் என்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன இப்படி ஆகிப்போச்சு, சாபமா கேடா அதுவா இதுவா, அதுவும் 4 பேர் சொல்றதுக்கு வேற வந்துருப்பாங்க தெரியுமா. ஏங்க எங்கேயுமே அதில் உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இப்படி குறைஞ்சு போயிடுச்சு, இது ஒரு ஆசீர்வாத குறைவுங்க அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அவ்வளோதான், நம்ம மூடே ஆஃப் ஆயிரும். அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி நமக்கு சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, இருக்காது. என்னதான் இருந்தாலும் கடைசியில் இது மட்டும் இப்படி போயிருச்சே, இது மட்டும் இப்படி போயிருச்சே அப்படின்னு தோணும். ஆனா
உண்மையாய அறிவுள்ளவங்க சரி 20 பேருக்கு கம்மி ஆயிடுச்சா, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் புரோட்டாவோ சாப்பாடு கிடைக்குமாப்பா, கொஞ்சம் ஏதாவது பாங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த 20 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துட்டாங்க, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாப்பாடு நம்ம எப்பவும் சாப்பிட்றதுன்னு அதை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அடுத்த டைம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு உங்களை அவ்வளோதான் சூப்பராக அவங்கள கவனிச்சிடலாம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தானே கடைசியாக இருக்கிறீங்க அப்படின்னு அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய குழப்பமாகவோ ஒரு பெரிய கஷ்டமாகவோ, நான் சொல்கிறேன், பெரிய உயர்ந்தவர்களுக்கும் அந்த அந்த ஆசீர்வாதத்தை இல்லைன்னா ஒரு லெக்க அச்சீவ் பண்ணாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். நீங்க பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மனுஷங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய டென்ஷனா என்ன பண்ண மாட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயம் ஆகுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க, ஃபஸ்ட்டே சுதாகரிச்சிருவாங்க. சரி, ஒருவேளை கூட்டம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா இதை ஆர்டர் பண்ணி அதுக்கு முன்னாடியே அவங்க ஆயத்தமாய், இது ஒரு ஞானம், இது அடுத்த லெவல் ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான ஆயத்தம் பண்ணி இதில் ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, முன்னாடியே வச்சிருப்பாங்க. அது அவங்க ஒருவேளை அப்படி வைக்கலன்னா கூட அந்த முன்னேறினவங்க வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப போட்டு என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா அந்த டென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு, சரி மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து அந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் பாருங்களேன், அந்த அந்த மிடில் கிளாஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க நம்ம கவலைப்படுவோம் பாருங்களேன். அதுவும் யாராவது ஒருத்தர் சாப்பிடாம நமக்கு முன்னாடி வந்து நின்று இருந்தாங்க, எங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை சாப்பாடு தீந்து போச்சுன்னு உடனே நமக்கு உயிரே போயிடும். சாரிங்க தெரியாம சாப்பாடு, அவ்வளோதான், மனசே கெட்டு போற மாதிரி ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவு நமக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும், என்னன்னா என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவை எனக்கு தாரும். ஆமென். இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரொம்ப கடினமா நடக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம், இல்லைன்னா அது ரொம்ப உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்கிறலாம், நிறைய யோசனைகளுக்குள்ள உங்களை கொண்டு போகலாம். ஆனா ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, மகளே மகனே, இது ஒரு பெரிய சூழ்நிலை அல்ல, உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள், நீ அறிவோடு நீ செயல்படு, இது மலை போல உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது, சமபூமியாய் சீக்கிரமாய் மாறி போகும், இது ஒரு பெரிய சூழ்நிலையே அல்ல, இது ஒரு பெரிய சூழ்நிலையே அல்ல. ஆமென். கவனிங்க, யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, யோபுவுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள் மரித்துட்டாங்க, சபையர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, நஷ்டம்னா நஷ்டம், கோடீஸ்வரனா இருந்தவன் ஒரே நாள்ல பிச்சைக்காரனா மாறிட்டான். இப்போ 2 பேர் இருக்காங்க, யோபும் இருக்காங்க, யோபுனுடைய மனைவி இருக்காங்க. யோபு, நான் சொல்றேன், யோபுக்கு அறிவு இருக்குது, அதனால திட்டிடாதீங்க, நீங்க வந்து யோபுனுடைய மனைவிக்கு அறிவு இல்லைன்னு பாச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்னும் அந்த ஞானம் என்ன பண்ணல. இப்போ பிரச்சனை வந்ததுக்கு இப்போ 2 பேருக்கும் பிரச்சனையா இல்லையா? சொத்து யாருடையது? யோபுக்கு மட்டும் சொந்தமா இல்ல அவங்க மனைவிக்கு சொந்தமா? 2 பேருக்கும் உள்ளது. பிள்ளைங்க யோபுக்கு மட்டும் சொந்தமா அவங்க மனைவிக்கு சொந்தமா? 2 பேருக்கும் சொந்தம். சொத்து 2 பேருக்கும் சொந்தம், பிள்ளைங்க 2 பேருக்கும் சொந்தம், இவங்க 2 பேருக்கும் ஷேர் ஆனது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில யோபு என்ன சொல்றான்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், நடந்துருச்சுப்பா, போயிருச்சுப்பா, பிள்ளை நம்மளை விட்டு போயிடுச்சுப்பா, சொத்து நம்மளை விட்டு போயிடுச்சுப்பா, வேலை நம்மளை விட்டு போயிடுச்சுப்பா, என்னப்பா பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஆண்டவரே கொடுத்தாரு, கொடுத்ததை இப்போ எடுத்துக்கிறாரு, கொடுக்கும்போது சந்தோஷப்பட்டோம், எடுக்கும்போது சந்தோஷப்பட்டுருவோம், இருக்கும்போது மகிழ்ச்சியா இருந்தோம், இல்லாத போது மகிழ்ச்சியா இருக்கும், உற்று அப்படின்ட்டு தன்னுடைய மனதை வந்து அறிவினால ஸ்ட்ராங் பண்ணிட்டான். சரீரம் பலவீனமா இருக்குது, ஆனா மனசு என்னவா இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால ஜெயிச்சு. இப்போ அதே பிரச்சனைய மேற்கொள்ளுகிற மனைவி வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க, நின்றுட்டு, ஏடா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நம்ம ஊர் படி திட்டணும்னா அவங்க அப்படிதான் திட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நீ எல்லாம் ஒரு மிருகம்யா? உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்றது ஒன்று இருக்காயா? நெஞ்சில் ஈரோன்னு ஒன்று இருக்குதா? குழந்தைங்க அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தாருன்றீங்க. நீ உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறோம், பொல்லாப்புக்குள்ள வர நல்லவன், ஒரு தீமையும் பண்ணல. அதனால தான் சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ அந்த சூழ்நிலையை அந்த 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 சிச்சுவேஷனை அவங்களால என்ன பண்ண முடியல, அதை எதிர்கொள்ளக்கூடிய அறிவு அவங்களுக்கு குறைவா இருக்குது. ஆனா யோபு அடுத்த மொழியாக என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு கேட்கல. இப்போ வருத்தம் 2 பேருக்குமா இல்லையா? ஆனா யாருக்கு வருத்தம் எஃபெக்ட் பண்ணிருச்சு, யாருக்கு வருத்தம் எஃபெக்ட் பண்ணல?
யோபுனுடைய மனைவிக்கு வருத்தம் மனசுக்குள்ள பாதிச்சிருச்சு, யோபுவுக்கு அந்த வருத்தம் பாதிக்கல. காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய அறிவு யோபுனுடைய மனைவியை விட யோபுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா அதிகமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இப்ப எத்தனை பேர் கேட்க போறீங்க? இப்ப எத்தனை பேர் கேட்க போறீங்க? நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ரொம்ப வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம் பாருங்களேன். அந்த அந்த உலகத்தான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம எல்லாருக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே அதை தரணும். அந்த போல்ட்னஸ் கர்த்தர் உங்களுக்கு தரணும். பெருமை அல்ல, பெருமையை நான் சொல்ல வரல. இந்த உலகத்துல அந்த கிருபையை ஆண்டவர் தந்துட்டாருன்னா நான் நம்புறேன் எதுக்குமே நம்ம கவலைப்பட மாட்டோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு அறிவு பாருங்க, என்ன மாதிரி ஒரு அறிவு. கப்பல் பிரயாணத்துல போறாங்க, பயங்கரமான காற்று அடிக்குது. கப்பலுடைய மாலுமின்ட்ட சொல்றான், இந்த வழியா போகாதையா, இந்த வழியா போ அப்படின்னு சொல்றான். கேட்கல அவன். இப்ப எல்லாரும் செத்து போவோன்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் ஜீவனை, ஒருத்தர் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாக போகிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர், ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு என் கண்ணே இல்லையா, இங்கே வரும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும் இல்லை, அப்புறம் ஏன் ஆண்டவரை இப்படி போட்டு என்னை சோதிக்கிறீங்க, இப்படி போட்டு என்னை வாட்டி வதக்குறீங்க. அந்த மாதிரி ஒருத்தர். சிலரை ஆண்டவரை திட்டுவாங்க, சிலரை ஆவியை ஒப்பு கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் யோபு ஒன்றுமே பெருசாக எடுத்துக்கல. அதை பார்த்து தூதனே வந்து நின்று, பவுலே நீ வந்து பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதாக இருக்கிறதுனால நீயும் உன்னோடு கூட இருக்கிற அனைவரும் நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. கப்பர் சேதமே அன்றி உங்கள் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது. ஓகே சரி ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அதே மாதிரி கப்பல் எல்லாம் உடையுது, அந்த கட்டைகள் எல்லாம் பிடிச்சி மேலே வர்றாங்க. அப்போ முன்னாடி வரும்போது தான் திருப்பி வந்து சூடு காஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு விரியன் பாம்பு கையில் அப்படியே கவ்வி பிடிக்குது. அவன் எந்த எஃபெக்டும் காமிக்கல, அந்த பாம்பு அவனே உதறி போட்டுட்டு எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ரொம்ப கவனமா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்க கிருபைனால எங்களை என்ன பண்ணுங்கன்னா திருப்தி ஆக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாரணும், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம், எனி ப்ராப்ளம்ஸ், என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர் என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும் பிரதர், உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல கர்த்தர் கொடுக்குற ஞானம் மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை ஒண்ணுமே செய்யவே செய்யாது, அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வருவீங்க, நீங்க அதுல இருந்து தப்பிச்சு நிப்பீங்க, அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஆண்டவரே எனக்கு ப்ராப்ளமே தராதீங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஹலோ, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? நம்ம நிறைய பேர் எப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், எப்படி ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது. இல்லைன்னா ஜெபம் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, இந்த ரெண்டு தான் ஜெபம் பண்ணும். ஆனா நான் சொல்றேன், உண்மையிலேயே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ப்ராப்ளம் பிரச்சனை வேண்டான்னு ஜெபம் பண்ணாதீங்க, பிரச்சனையை எதிர்கொள்ள பலன் தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, அதை கையாளது ஞானம் தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கேட்கல? இந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம நிறைய பேர் எங்க தான் வச்சிருப்போம், மடியிலே வச்சிருப்போம் நம்முடைய பிள்ளைய, கீழே எல்லாம் விட மாட்டோம். ஆனா கரெக்டா ஒரு 7 மாசம் தாண்டினதுக்கு பிறகு அந்த குழந்தைய நம்மளே எங்க விட்டுருவோம். கேட்கல? ஐயோ குழந்தை 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 கீழே விழாதீங்க அப்படின்னு வச்சிருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும்? அப்படியே குழந்தைய, என் குழந்தைய நான் கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வச்சிருந்தோம். அவனுக்கு காலில் முள்ளு குத்தும், அவனுடைய காலில் கல்லு பட்டுரும், அவனுக்கு இப்போ பிஞ்சு காலு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து 70 வயசானாலும் என்ன பண்ணாது, அது நடக்காது. அதை கீழே விட்டு அதுக்கு காலில் அந்த ஸ்ட்ரென்த் ஆகி அதனுடைய ரத்த ஓட்டங்கள் எல்லாம் எப்போ புதுமையாக்கப்படும்னா அது நடக்கும்போது தான் சரியாகும். நம்ம மடியில் வைக்கும்போது கண்டிப்பா சரியாகாது. அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே பாடுகள் தான் சில நேரத்துல உங்களை ரொம்ப பர்ஃபெக்டா உருவாக்கும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பாடுகள் உங்களை நேர்த்தியானவர்களா உருவாக்கும். சொல்லுங்க, ரொம்ப நல்லவங்களா உருவாக்கும் உங்களை. ஆமென் சொல்லுங்க.
ஒரு ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த அடி இதை செய்யாததை அண்ணன் தம்பி, அந்த மாதிரி ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல. அப்போ நமக்கு பாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. நம்புறீங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க யாரு நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனாலும் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ரொம்ப அழகாக உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதனால என் பாடுகளே என்னை விட்டு போயிடட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறத விட இந்த பாடுகள் மத்தியில் எனக்கு அறிவை தாரும். சொல்லுங்க எல்லாரும், என்ன தாரும்? கேட்கல? மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வைங்களேன், ஆண்டவரே இது என் பையனை விட்டு போயிட்டு ஆண்டவரே சீக்கிரமா இது எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணணும். ஹலோ சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் எப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ இது வந்ததுலேருந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆண்டவரே, நம்மளால இதை வச்சு என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது, தயவுசெய்து போயிடட்டும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணுவாங்க நிறைய பேர். கேட்டுருக்கிறேன். அப்படி வரவே வராது. இல்லை, நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு மருமக வந்தாச்சு, இப்படி ஒரு மாமியார் வந்துட்டாங்க, இப்படி ஒரு நாத்தனார் வந்துட்டாங்க, ஸோ இந்த சூழ்நிலையை எனக்கு கையாளுறதுக்குரிய அறிவை எனக்கு தாருன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அந்த சூழ்நிலையினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதே இல்லை. நம்புறீங்களா இல்லையா? அவங்க அப்படின்னு சத்தம் போட்டா அப்படியாம்மா, அப்போ உங்களுக்கு அந்த அறிவு என்ன பண்ணும்னா உங்களை அழகா பேச வைக்கும், உங்களை அழகா தாங்க வைக்கும். ரைட்டு, ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான ஆவியா தான் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பிரிட்டோட தான் வந்திருக்குது, மனசுக்குள்ள இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியை வாயை கட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள வாயை திறந்து கட்டிடக்கூடாது. கட்டிச்சுன்னா உங்க வாய்க்கு பிளாஸ்டர் வந்துடும். அடுத்தது மனசுக்குள்ள வந்து இயேசுவின் நாமத்தினால வாயை கட்டுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாலும் வெளியே, அம்மா என்னம்மா, சரிம்மா இப்போ என்ன நடந்து போச்சு, அதுக்கு ஏமா சத்தமா பேசுற, பரவாயில்லம்மா, என் பிள்ளையும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதாம்மா அப்படின்னு வெளியே. அப்படி அதுக்கு உள்ள ஒன்றை வச்சு வெளியே இல்லை. நீங்க இந்த மாதிரி அவங்க முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முழங்கால் படிட்டு மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சண்டைன்னா மருமகள் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே என் மாமியார் ரொம்ப பேசுறாங்க, இயேசுவின் நாமத்துல அந்த வாயை கட்டுற ஆண்டவர் அப்படின்னு. உடனே இங்க மாமியார் இருக்கும், என் வாயை கட்டுற, இப்ப பாரு நான் அவனை என்ன பண்றேன். சண்டை ரொம்ப பெருசாகும். சிலதை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுதான் ஜெபம் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலதை வந்து மனசுக்குள்ள வச்சுதான். இது எந்த வசனத்துல இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. வசனத்துல இருக்கா இல்லையா? இல்லையா? இயேசுவே இருக்கு. எங்க தெரியுமா? நெகேமியாவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்குது. ராஜாவுக்கு முன்பாக அவர் போய் நிக்கிறாரு, ஒரு விஷயத்தை அவர் கேட்கணும். ஆனா ராஜாவுக்கு முன்பாக சத்தம் போட்டு என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக போகும்போது தன் மனதிலே அவன் ஜெபித்து அப்படின்னு சொல்லும். ராஜாவுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு வேணும். ஆனா இப்ப வாயை திறந்து ராஜாவுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண முடியாது. மனசுக்குள்ள ஜெபம் ஓடிட்டே இருக்குது. ஆண்டவரே அவருடைய கண்களை தயவு கிடைக்கட்டும், நான் போற காரியம் ஜெயமா மாறணும், அவருக்கு டைம் கொடுத்துடணும், அவர் என்ன போயிட்டு வான்னு சொல்லணும்னு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா வெளியே என்ன நடக்குது அப்படி. அப்போ சில விஷயத்த நம்ம ஓப்பனா கூட என்ன பண்ண முடியாது. கேட்கல? சில நேரத்தில் ஜெபிச்சாலும் பிரச்சனை வரும். சில விஷயத்த வந்து ரொம்ப ஓப்பனா ஜெபிக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிரச்சனை வரும். சிலர் பார்த்தீங்கன்னா சில வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உடனே அப்படியே வாயை திறந்து ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே இந்த வீட்டில் கணவனா ரொம்ப சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் ரொம்ப குடிக்கிறாரு, இவர் ரொம்ப அடிக்கிறாரு, இவருடைய பொல்லாத குடி இவரை விட்டு வெளியே போகட்டும், இந்த குடி எங்கெல்லாம் அவரை கொண்டு போய் விடுது பாருங்க ஆண்டவரே அப்படின்னோடனே அந்த மனுஷனுக்கு அப்போ அந்த ஜெபம் போய் சேருமா? அப்போ கஷ்டமா இருக்கும். அப்போ சிலது அந்த இடத்துல எப்படிதான் ஜெபிக்கணும்னா மனசுல ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மனசுல ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மனசுல ஜெபிக்கணும். வீட்டில் சில விஷயத்த சத்தம் போட்டு என்ன பண்ணக்கூடாது. கேட்கலையே சத்தமா? அதுவும் ஸ்பெஷலா இன்னொருத்தர் தாக்குற ஜபங்கள் எல்லாம் பண்ணிடக்கூடாது. மனதில் சிலர்லாம் ஓப்பனாவே அப்படியே தாக்குற ஜபத்தை அப்படியெல்லாம் இல்லை. சிலர் மேல நமக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்போ இந்த முரட்டாட்டத்தின் ஆவி என் கணவனை விட்டு வெளியே போட்டோம். அப்போ உடனே அவருக்கு, அப்ப நான் முரட்டாட்டமா இருக்கிறேன்னா அந்த முரட்டாட்டத்தை நீங்க எதுக்கு வெளியே சொல்றீங்க? நீங்க அந்த முரட்டாட்டம்ன்ற வார்த்தையை யாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கேட்கல? ஆண்டவரே அவருடைய கண்ணு இருள் அடைஞ்சிருக்குது, அதனாலதான் விக்கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு, அவருடைய கண்ணை திறங்க அப்படின்னு. உடனே இந்த கணவன், நான் குருடனா, நீ என்ன குருடன்னு ஜெபம் பண்றீங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேர், ஆண்டவரே ஒன்னு ரட்சிங்க இல்லைன்னு பட்சிங்க, அதை ஆண்டவரே காலை முடிச்சிட்டீங்கன்னா வந்துருவாரு. எதுல? ஜபத்துல காலை ஒரு முறிச்சிட்டீங்கன்னா வந்துருவாரு. பாஸ்டர் பாருங்க பாஸ்டர் என்ன ஜெபிக்கிறீங்க, காலை முறிக்கணும்னு ப்ரேயர் பண்றா பாஸ்டர், எல்லாம் நல்ல மனைவியா பாஸ்டர், கடவுள்கிட்ட என் காலை முறிக்கணும்னு கேட்கறது. ஆனா இவங்களுடைய இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்காது,
தன்னுடைய கணவனுடைய காலம் முறிஞ்சிடணும் இருக்காது. எப்படியாவது அவர் ரட்சிக்கப்பட்ட மாட்டாரா, அதனால நீங்க நன்மையை கொடுத்து பார்த்தீங்க ரட்சிக்கப்படலை, அதனால ஒரு சின்ன தீமையை அனுபவிச்சாவது நான் வேணா பார்த்துக்கிறேன் ஆண்டவரை, காலை ஒடிச்சு போட்ட நான் தான் பார்ப்பேன், நீங்க தான் பார்க்க போறீங்க அப்படின்னு நல்ல மனசு உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த அந்த வாயை திறந்து பேசுறது ரொம்ப தப்பா போயிடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களில் நீங்க ஜெபிக்கிறதுல எப்படி ஜெபிக்கணும்னா மௌனமாய் ஜெபிக்கணும். உங்க ஜெபங்கள் சில இடங்களில் வெளியே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தெரிஞ்சிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இன்னைக்கு கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவு வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேணும். எதுக்குன்னா நான் இனி அறிவு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் நீங்கள் சங்காரமாக இருப்பீங்க, யாரோ ஒருத்தர் இழந்திருப்பீங்க. சரி, கொஞ்சம் அறிவா நான் இருக்க மாட்டேன்னா, கொஞ்சம் அறிவாய் கர்த்தர் இன்னைக்கே அதை தருவாராக. ஹல்லேலூயா. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். அப்படின்னா மோசே எழுதின ஜெப பாடல். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே, இயேசுவே திரும்பி வாருமே. ஆமென். டெய்லி காலையில் இந்த பாட்டை பாடினா கூட தவறல்ல. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை நமக்கு தருகிறவர். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஆண்டவர் பழச கொடுக்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் எப்பவும் புதுமையை கொடுக்கிறவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது ஒரே மன்னா தான் ஆண்டவர் எடுத்து வச்சுட்டு ஒரு மாசம் சேர்ந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நேரம் ஆகாது. அது அவர் சொன்னார்னா கண்டிப்பா கெட்டு போகாது. ஆனா ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாரு, டெய்லி காலையில மன்னா உங்களுக்கு வரும். அதுவும் வெயிலுக்கு முன்னாடி வந்துடும். வெயிலுக்கு அந்த பக்கம் அந்த மன்னா என்ன பண்ணுமாமா, உருகி அப்படி மண்ணோடு மண்ணா போயிருமா. மண்ணா வானத்திலிருந்து பொழியும், இவங்க எல்லாம் பொறுக்கி வச்சிருப்பாங்க, சிலதெல்லாம் மிச்சம் இருக்கும். வெயில் அடிச்ச உடனே அந்த மண்ணா உருகிடும். இதுக்கு தான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நமக்கு அதிகாலை ஜெபம் எவ்வளவு அவசியம் அப்படின்றது இதுல தான் நமக்கு தெரியும். காலையில வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தை எழும்பிடணுமா. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா, அதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான். அதனால காலையில ஜெபம் பண்ணணும். காலையில அதிகாலை ஜெபம் ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். காலையில என்ன பண்ணணும்னா கர்த்தர் சமூகத்துல போய் நின்று, என் கணவனாரை நீ நடத்துறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளிடத்துல பேசுவதற்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அறிவை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் தேறினவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி சொல்லுவோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே, இயேசுவே திரும்பி வாருமே. ஒரு விசை கூட கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து, சத்தமா நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குமே, இயேசுவே திரும்பி பாருமே. ஆமென் சொல்லுங்க. சோ நம்ம எல்லாருக்கும் நல்ல கிருபையை தருகிற கர்த்தர் என்ன தருவாராமா, அறிவை தருவார். நம்முடைய ஆண்டவர் யாராமா கேட்கல, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை நான் கையாளுவதற்கு எனக்கு என்ன தாரும் அப்படின்னா அறிவை தாரும். அந்த அறிவு இருந்தானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் நிம்மதியாய் வாழ்வீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கோயம்புத்தூர்னுடைய ஜெயிலில் ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவருடைய சொத்தினுடைய அளவு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான சொத்துக்காரர். ஆனால் படிப்பு ரொம்ப குறைவு அவருக்கு. அதனால படிப்பு அதிகமாக இருந்தால் தான் ஜெயிலில் கூட நல்ல இடங்கள் கிடைக்கும். ரொம்ப கம்மியாக படிச்சிருந்தோம்னா சாதாரணமான ஜனங்களோட தான் தங்க விடுவாங்க. அப்போ அவர் அந்த ஜெயிலில் போகும்போது பொதுவாக சிலர் ஜெயிலில் போயிட்டாங்கன்னா அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும்.
நீங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லாஸ்ட் மினிட் வந்து ஜெயிலில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களால அவ்வளோ எஃபர்ட்டாக திருப்பி போக முடியாது. ஏன்னா அது கொடுமையானது. 4 செவத்துக்குள்ளே யாரையும் பார்க்காம இன்னொருத்தருடைய அண்டரில் இருக்கிறன்றது அவ்வளோ நாட்கள் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. அது ரொம்ப கொடுமையானது. அதனால தான் சிலருக்கு பனிஷ்மெண்ட்டே அதான் கொடுப்பாங்க. ஜெயிலில் போயிட்டான்னா அவ்வளோதான், அவனுடைய கதை முடிஞ்சு அப்படின்னு நினைப்பாங்க. இவரையும் அப்படி தான் நினச்சி ஜெயிலுக்குள்ளே 1 இயர் அந்த மாதிரி போட்டாங்க. நம்ம அப்போ இவர் ஃபஸ்ட்டு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால், அவர் போகும்போது ஒரே ஒரு டவல் எடுத்துகிட்டு போனார். ஆமாம், டவல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டவலை ஒரு உதறி அந்த அது சிமெண்ட் தரை இருக்குல்ல, அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே விரித்து அதுக்கு மேலே தன்னுடைய கை வச்சு தூய் தரான். அப்போ அங்கே நின்று அந்த ஜெயிலர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். சார் என்ன சார் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ பெரிய சொத்து உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரம்மா, அட போயா, இதை விட மோசமான இடத்துல அடையா நான் படுத்துட்டு வந்தேன், இந்த கோடியெல்லாம் இப்போ தான் வந்துச்சு, இது எனக்கு பிறக்கும் போதே இந்த இடம் தான், மறிக்கும் போது இந்த இடம்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் கொஞ்சம் சோறு மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க, நான் சமாளிச்சுக்குவேன். எந்த ஒரு பலத்தோட போனாரோ திரும்ப வரும்போது அதே பலத்தோட அந்த மனுஷன் கடந்து வந்தார். அப்ப நான் நம்புறேன், அந்த அறிவு அவருக்கு அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போதும் அவர்களுடைய இருதயமும் அஞ்சாமல் பயப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பிரச்சனையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய அறிவை கர்த்தர் தந்தார். நான் உங்களை பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு வேண்டிய அறிவை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருவாராக. நீங்க அதை ரொம்ப சுலபமாக அதை மேற்கொள்வீர்கள். அது உங்கள் மனசை வருத்தப்படுத்தாது, அது உங்களுடைய சரீரங்களை வருத்தப்படுத்தாது. கர்த்தாவே உங்களுக்கு நித்திய கிருபையை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாடுவோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா நம் தேவன். ரொம்ப அழகான ஒரு பாடல், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் இல்லாமல் போனாலும், எலியாவின் தேவன் நம்மோடு கூட உண்டு, காகங்களை கொண்டு அவர் போஷிப்பார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன், ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா நம் தேவன். பாடுவோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த என் தேவன், ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த என் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், எலிசாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எண்ணில் அடங்கா அற்புதம் செய்வார். நன்றி அப்பா. பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், எலிசாவின் தேவன் நம்முடன் உண்டு, எலிசாவின் தேவன் நம்முடன் உண்டு, எண்ணில் அடங்கா அற்புதம் செய்வார், எண்ணில் அடங்கா அற்புதம் செய்வார். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா. கைகளை மேல தட்டி நீரே, நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். எதிரியின் கூட்டம்
மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும் எதிரியின் கூட்டம் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும் தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கைகளை மேலது அவரே தேவன், அவரே தேவன் யெகோவா. சத்தமா சொல்லுங்க, நீயே தேவன். இந்த பாடலை பாடும்போதே ஒரு சுகம் உண்டாகட்டும். திரும்ப திரும்ப நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா. சாத்தானின் சோதனை என்னை சூழ்ந்தாலும் செல்வமும் சொந்தமும் என்னை போனாலும், சாத்தானின் என்னை சூழ்ந்தாலும் செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும் யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, இரட்டத்தனையாய் பலன் தருவார், இரட்டத்தனையாய். இப்ப கைய மேல அவரே தேவன், அவரே தேவன் யெகோவா. சொல்ல சொல்ல அந்த கிருபை நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா. சொல்லிக்கொண்டே இப்போ என்னுடைய பிள்ளைக்கு அந்த ஞானம், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என் பிள்ளைக்கு அந்த அறிவு வரட்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த அறிவு வரட்டும் ஆண்டவரே, பிழைப்பதற்கு ஒரு அறிவு வரட்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஒரு அறிவு எனக்கு வரட்டும் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு அறிவு வரட்டும். யெகோவா என் தேவன். அப்பா பார்த்து சொல்லுங்க, நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா, நீரே நீரே தேவன். இப்ப நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. என் தேவன் ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த என் தேவன், ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த நம் இப்ப சொல்லுவோம், அவரே தேவன், அவரே தேவன் யெகோவா. Praise the Lord. கிருபை கிருபை கிருபை. அவரே தேவன், ஓ அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன் யெகோவா. கைகளை உயர்த்தி நீரே நீரே தேவன். ஒண்ணுமே இல்லாமல் இருந்து சகலத்தையும் படைத்த தெய்வமே, நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா என் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து சகலவற்றையும் உருவாக்குறது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கவனிங்கள், நிறைய பேர் நீங்க கடல் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடல்ல பிள்ளைகளோட விளையாடும் போது இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கடல்ல அந்த மணல்ல வீடு கட்டுறது அப்படின்றது நமக்கு சுலபம், பிள்ளைகளுக்கு அது ரொம்ப சுலபம். பெரியவங்க மண்ணில் வீடு கட்டுறதை பார்த்து பிள்ளைகளுக்கு வீடு கட்டுற ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் கடலில் கொண்டு போய் விட்டீங்கன்னா இந்த பிள்ளைங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வீடு கட்டுவாங்க பாருங்க. வீடு கட்டுறது, காலை உள்ள வச்சு புதைக்கிறது. ஆனால் ரொம்ப அழகான ஒரு வீட்டை கட்டி முடிச்சதுக்கு உடனே கட்டின வீடை இடிக்கிறது ரொம்ப சுலபம். பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க போய் லைட்டாக அப்படி தட்டினா அந்த கட்டணம் அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். உடனே அந்த குழந்தை அழுகும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டணும் தெரியுமா, எவ்வளோ மணி நேரங்கள் கட்டணும் தெரியுமா. உடனே அவங்க அப்பா சொல்லுவார், நீ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் உனக்கு கட்டித்தர்றேன், அதை விட சூப்பர் வீடு அப்படின்னு. அந்த பிள்ளை 2 மணி நேரமாக கட்டிச்சுன்னா இவர் 2 நிமிஷத்தில் அந்த வீடை கட்டி கொடுத்துருவார். பணமும் இல்லை, காசும் இல்லை. அந்த அப்பாவுக்கு மணல்ல பிள்ளை எதிர்பார்க்குற வீட்டை கட்டுவது ரொம்ப சுலபம். அது அவருடையது, அவரால் பண்ண முடியும். நான் நம்புறேன் சில நேரங்களில் இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்களும் அப்படிதான். அவருடைய பிள்ளைகள், அப்பாவுடைய பிள்ளைகள்
ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கட்டின கற்பனைகள் வந்து உடைஞ்சு போயிருக்கலாம், அதை யாராவது ஒருத்தர் உடைக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நமக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறது நம்ம மணல் மேல எவ்வளவு ஈஸியா வீடு கட்டுவோமோ அதே போல கர்த்தரால் நமக்கு செய்ய முடியும். அவரே தேவன், அவரே தேவன், அவர் யெகோவா தேவன். ஆமென். இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனா சகலத்தையும் அதன் மூலமாய் கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருடைய வார்த்தையினால எல்லாரும் நம்ம பிழைப்போம். அவருக்கு எதுவும் வேணாம், வார்த்தை வந்துருச்சுன்னா நான் நம்புறேன் அந்த வார்த்தை சகலவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளது. ஆமென். இன்று வார்த்தை உங்க நேரா வருது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு அறிவை உனக்கு நான் கட்டளை இடுவேன். அந்த வார்த்தை வந்ததற்கு பிறகு உங்க முன்பாக இருக்கிற சூழ்நிலையை நீங்க ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆமென். சொல்லுங்க. இன்னொரு விஷயம் கூட இந்த பாட்டை பாட போறோம். நான் நம்புறேன், நீரே அவரே தேவன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், நீரே தேவன் ஆண்டவரே, நீரே தேவன், என் தேவன், ஒன்றுமில்லாமல் சகலத்தையும் உருவாக்குனவர் என் தேவன். இந்த பாட்டு பாட பாடவே நிறைய பேருக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிட போறாரு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஓ ஜீசஸ், praise the Lord. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த என் தேவன், ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்த என் தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா தேவன். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், கோதுமை மணிகள் அற்று போனாலும், எலிசாவின் தேவன் என்னுடன் உண்டு, எலிசாவின் தேவன் என்னுடன் உண்டு, செய்திடுவார் எண்ணிலடங்கா அற்புதம் செய்வார். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா. விசுவாசத்தோடு நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா. திரும்ப திரும்ப நீரே தேவன். ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அவங்க சூழ்நிலை மாறட்டும். ஏசப்பா, இயேசுவே, சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்ப அற்புதம் செய்வதற்கு நீர் வாரும் என் தேவன். எதிரியின் கூட்டம் மிகுந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும், எதிரியின் கூட்டம் அதிகமானாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும், தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை. இப்ப கைகளை மேல நீரே தேவன் அப்பா. ரபதலர சந்தனர ரோலந்தனர ரிக்கபலரதரல சொல்லிக்கொண்டே நீரே. கிருபை 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 ஒவ்வொருவர் மேலும். நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா. சாத்தானின் சோதனை, சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், சாத்தானின் சேனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தம் விட்டு போனாலும், யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, இரட்டத்தனையாய் பலன் தருவார், இரட்டத்தனையாய். இப்ப சேர்ந்து நீரே தேவன், வல்லமை
இப்போ அந்த அறிவு இயேசுவின் நாமத்தினால அந்த அறிவு பெருகுவதாக, அந்த அறிவு பெருகுவதாக, அந்த அறிவு பெருகுவதாக, அந்த அறிவு பெருகுவதாக. கரங்களை தட்டி பாடும்போதே அவரே தேவன், அவரே தேவன் யெகோவா. அப்படியே ஜெபத்தோடு கூட கையை உயர்த்தி நீரே தேவன் யெகோவா என் தேவன், நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா. சொல்லுங்க, ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா. சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருகட்டும். நீரே, நீரே தேவன் யெகோவா என் தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை உருவாக்குகிறவர், ஒன்றுமில்லாத இடத்திலே சகலவற்றையும் உருவாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. 2008வது வருஷத்தினுடைய முடிவில் இந்த 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 இடம், இந்த குறிப்பிட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அண்டர் பிரிட்ஜ் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடக்க முடியாது. அப்படியே ஜனங்கள் வந்து அப்படியே மேலே நடந்து ரயில்வே கேட்டு போய் அகெயின் கீழே. இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ஃபுல்லாக நிறைய நேரத்தில் கண்ணப்பன் ஆகிற வரைக்கும் ஜனங்கள் அப்படியே ரயில்வே, அடிக்கடி சென்னை ரயில் ரோடு ஆனதுனால அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. காடா இந்த இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி குடிசை இருக்கும். 2008வது வருஷத்தில் அந்த ஓலை ஷெட்டில் குடிசை. குறிப்பிட்ட இந்த இடம், அந்த மூளை, அந்த தூண் நட்டிருக்க அந்த மூளை வந்து மறைஞ்ச ஒரு இடம். அது என்ன அப்படின்னா, அந்த குடிசையில் இருக்கிறவங்க எல்லாருமே யூரின் பாஸ் பண்ணுற இடம். அவங்களுக்கு பாத்ரூம் எதுவும் கிடையாது, அவங்க பப்ளிக் பாத்ரூம் தான் போவாங்க. ஒரு இருக்கும், ஒரு 50 வீடு இங்கே இந்த ஏரியாவில் இருந்துச்சு. இந்த குடிசை 50 குடிசை. கட்டட தொழிலாளிகள் வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே குடிசை போட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வச்சுருப்பாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஆள் நிற்கிறதுனால அந்த 2008வது வருஷம் அந்த இடத்த காலி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வர்றோம், வந்து இந்த இடத்துல பயங்கரமான நாத்தம். ஆனால் அந்த இடம் தான் கொஞ்சம் மறைவாக இருக்குது. அப்போ நான் உள்ளே போகும்போதே அவங்க என்ன நினச்சி, ஏதாவது இவர் பாத்ரூம் தான் போகிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே இந்த இடம் பாழா போன இடம் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் கூட ஆலயத்துக்காக கிடைக்கல. ஜனங்களெல்லாம் நாங்கள்லாம் அப்படியே நிற்கதையாக நின்றுட்டு இருக்கிறோம். இந்த இடமாவது வாடகைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்போ ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த கேட்டிருக்கிறோம், 90% வந்து வாடகை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த மூத்திரக்குழியிலே வந்து சர்ச்சை வைக்க போகிறீங்க, எவ்வளோ நாத்தம் மடிச்சுட்டு கிடக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்துருக்குறீங்களே, கொஞ்சம் நல்ல இடமா பார்த்துருக்க கூடாதா அப்படின்ட்டு அவர் போகிறாரு. ஆனால் இன்று நான் நம்புகிறேன், ஒன்றும் இல்லாமல் நாத்தமாக இருந்த, அசுத்தமாக கிடந்த, ஒரு வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துல ஆண்டவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அந்த திருச்சபையை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்து இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்லை, ரத்னபுரிக்கோ இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 24 கண்ட்ரிக்கு வந்து இந்த இடம் ஆசீர்வாதமான இடமா இருக்கு. ஆமென். இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபம், இந்த இடத்துல பேசப்படுகிற செய்திகள் வந்து 24 உலக நாடுகளுக்கு வந்து கடந்து போகிறது. அப்ப நான் நம்புறேன், இன்று ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், என்னெல்லாம் உருவாக்கவே முடியாது பாஸ்டர், என்னெல்லாம் டெவலப் பண்ணவே முடியாது பாஸ்டர், என்னெல்லாம் யாராலும் நீ தூக்கி விடவே முடியாது பாஸ்டர், ஏன்னா அவ்வளோ டவுன், நான் அவ்வளோ கீழே, என் பிள்ளைய தூக்கி விட முடியாது, என் மகனை தூக்கி விட முடியாது, அவ்வளோதான், ரொம்ப டவுன். ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவருடைய சித்தம் மட்டும் உங்களுக்கு வருமானால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து அப்படியே அந்த வார்த்தையை நீங்க நம்ப அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஒன்றும் இல்லாத நிலைமையில இருக்கிறதை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார்.
ஆமென். நான் நம்புறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்துருச்சு, உங்க குடும்பத்துல கடந்து வந்துருச்சு, உங்க பிசினஸ்ல கடந்து வந்துருச்சு, உங்க சரீரத்துல கடந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தவர். ஓ ஆமென். இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உங்களை கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நீங்க உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரே வார்த்தை பேசுங்க பேசுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, நான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது தான். அவருடைய வார்த்தையை நீங்க ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை பிழைக்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கு. விசுவாசிக்கிறீங்க?